ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 4, 5, 6. 4ஆம் பதம். அகம் சோக்தோ பகவதா பிரபன்னார்தி ஹரேனஹ பதரீம் த்வம் பிரயாஹீதி ஸ்வகுலம் சஞ்சிஹீக்ஷுனா. மொழிபெயர்ப்பு. தம்மிடம் சரணடைந்தவர்களின் துன்பங்களை பகவான் அழித்து விடுகிறார். எனவே தம் குடும்பத்தை அழித்துவிட விரும்பிய அவர் பத்ரிகாசிரமத்திற்கு செல்லுவிடும்படி முன்பே என்னிடம் கூறினார். பொருளுரை. உத்தவர் துவாரகையில் இருந்தபொழுது பகவானின் மறைவையும் யதுவம்சத்தின் அழிவையும் தொடர்ந்து வரப்போகும் துன்பங்களிலிருந்து விலகியிருக்கும்படி அவர் எச்சரிக்கப்பட்டார். பத்ரிகாசிரமத்திற்கு செல்லும்படி அவர் அறிவுறுத்தப்பட்டார். ஏனெனில் அங்கு நரநாராயணரின் பக்தர்களுடன் அவரால் சகவாசம் கொள்ள முடியும் என்பதுடன் பக்தி பொங்கும் அந்த சகவாசத்தின் மூலமாக பகவானின் நாமங்களை பாடுவதிலும் கேட்பதிலும் மற்றும் அறிவையும் துறவையும் பெறுவதிலும் உள்ள அவரது ஆவல் அதிகரிக்கக்கூடும். 5ஆம் பதம். ததாபி தத் அபிப்ரேதம் ஜானன் அகம் அரிந்தம பிருஷ்டதோ வகமம் பர்து பாத விஸ்லேக்ஷனாக்ஷம. மொழிபெயர்ப்பு. அறிந்தமரே, விதுரரே, வம்சத்தை அழித்துவிடப் போகும் பகவானின் விருப்பத்தை நான் அறிந்திருந்த போதிலும் அவருடைய தாமரை பாதங்களின் பிரிவை தாங்கிக் கொள்வது எனக்கு சாத்தியமல்ல என்பதால் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். 6ஆம் பதம். அத்ராக்ஷம் ஏகம் ஆசீனம் விசின்வன் தைதம் பதம் ஸ்ரீநிதேகம் சரஸ்வத்யாம் கிருதகேதம் அகேதனம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பின்தொடர்ந்து சென்ற நான் எனது இரட்சகரும் தலைவரும் ஸ்ரீதேவியின் புகலிடமுமான அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரையை புகலிடமாக கொண்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டேன். பொருளுரை. துறவு வாழ்வை ஏற்றிருப்பவர்கள் மரத்தடியில் புகலிடம் கொள்வது வழக்கம். புகலிடம் இல்லாதவர்கள் புகலிடம் கொள்வதைப் போன்ற நிலையில் பகவான் இருப்பதை உத்தவர் கண்டார். பகவான் அனைத்திற்கும் உரிமையாளர் என்பதால் எல்லா இடங்களும் அவருக்கு புகலிடமாகவும் எல்லா இடங்களுக்கும் அவரே புகலிடமாகவும் விளங்குகிறார். ஜட ஆன்மீக பிரபஞ்சங்கள் அவராலேயே பராமரிக்கப்படுகின்றன என்பதால் அவரே அனைத்திற்கும் புகலிடமாவார். எனவே புகலிடமில்லாத துறவிகளைப் போல் அவர் புகலிடம் கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.